ஹலோ ஜானகிராமன், உங்களுக்கு போன். ஹலோ, நான் ஜானகிராமன் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் தாண்டா அம்மா பேசுறேன். ஒரு நல்ல செய்தி, நோக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டோம். கல்யாணமா? இப்ப அதுக்கு என்னமா அவசரம்? கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா நேக்கு பெண்ண அவசரம்னு எல்லா பிள்ளைகளும் இதே பதில தான் சொல்லுவா. நேக்கு தெரியாதா? அது இல்லம்மா, அண்ணா கல்யாணம் இருக்கானே, முதல்ல அவனுக்கு பண்ணுங்க. ஜானகிராமா, நானும் பகீரத முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அந்த வெறும் பயலுக்கு யாரும் பண்ண கொடுக்க மாட்டேங்கிறா. இதோ பாரு, அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் நோக்கு பண்ணணும்னா நீ கிழவன் ஆயிடுவாய். அதனால நானு உங்க அண்ணா எல்லாருமா சேர்ந்து பேசி ஒரு முடிவு பண்ணிட்டோம். நல்லா வர்ணம் வந்திருக்கு. உன்னை பாக்குறதுக்கு பொண்ணாத்துக்கார நாளைக்கு நம்ம ஆத்துக்கு வர்றா. என்னமா இது? எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிட்ட அப்படி? என்னடா எதிர்பேச்சு பேசிட்டே இருக்க? நாளைக்கு நீ வர்றாய், பொண்ணை பாக்குறாய். எங்கேயும் ஓடிடாத. உன்னை அழிச்சுட்டு வர்றதுக்கு கல்யாண ராம பொறுத்துட்டே இருக்கான். ஐயோ, சேகர், போச்சு போச்சு, எல்லாமே போச்சுடா. என்ன பார்க்க ஊர்ல இருந்து எங்க அண்ணன் கல்யாணம் வரானா? வந்தா என்னடா? அண்ணன் வரதுக்கு எவ்வளவு டென்ஷனா வர? என்ன கல்யாண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுமே? தெரிஞ்சா என்ன, பிலோமினா தான் என் பொண்டாட்டின்னு தைரியமா சொல்லுங்க. வேற வினையே வேணாம். என் ஆத்துக்காரி கிறிஸ்டின்னு தெரிஞ்சா போறோம். என் அண்ணாக்கள் என்ன மூலிகை பாட்டில் கொட்டியால் கொளுத்துவாளே. டேய், பிலோமினா இப்ப வீட்ல இருக்கல? இல்ல, அவ மார்க்கெட் போறதா சொல்லிட்டு போனா. கவலைப்படாதடா, அவ வரதுக்குள்ள ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி உங்க அண்ணனை திருப்பி அனுப்பிச்சிடலாம். என் அண்ணாவை அவளை சாமானியத்துக்கு அனுப்ப முடியாது. அவன் ஒரு குணாகண்டன். துபாரா சேகர், உன் காதல்ல இருந்து கல்யாணம் வரைக்கும் நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஒய்யெல்லாம் நிறைய எழுதிருக்கேன். அதெல்லாம் மனசு வச்சு ஹெல்ப் பண்றேன். நன்னா விசாரிச்சோடா. இதான கரெக்ட் அட்ரஸ் மாதிரி? கரெக்டான அட்ரஸ் தாங்க. பெல்லடிங்க. ஐயோ, கல்யாணம் வந்துட்டானே. ராமா, நீ தான் என்ன காப்பாத்தணும். இயேசுவே, நீயும் ஜாயின் பண்ணிக்க. டேய் அண்ணா, கல்யாணம் ராமா. தம்பி ஜானகிராமா, டேய் நான் வர்ற விஷயத்த அண்ணா நோக்கு முதல்லயே போன் பண்ணி சொல்லலையா? நான் 12 வரேனே. நீ ஏன் 18 அடிச்சுட்டு ஓடி வர்ற? பாசம். அண்ணா வாசல்ல காத்துட்டு இருப்பானே, பாசம். சரி வா, உள்ள போய் பேசுவோம். போ. இல்லை, இப்ப நீ கல்யாணத்தை பத்தி தான் பேச வந்திருக்காய். ஆமா. எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுமே. என்ன தம்பி சொல்லு. கல்யாணமா, இப்பெல்லாம் வர வர எனக்கு கல்யாணத்து மேலே ஆசை இல்லாம போயிடுச்சு. பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நல்லா உழைக்கணும். அதுக்கப்புறம் ஹாயா சாமியாரா போயிடணும். இப்பெல்லாம் பேப்பர்ல வரல அந்த சாமியார் இல்ல, ரியல் சாமியார். தம்பி ஜானகிராமா, நான் வந்த விஷயம் இவ்வளவு சுலபமா முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கலடா. டேய், அண்ணன் இருக்கும்போது தம்பி கல்யாணம் பண்ணிட்டா இந்த ஊர் உலகம் ஏசும் ஏளனமா பேசும். இத நம்ம மாத்து பெரியவாளுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன்னு புரிய மாட்டேங்கிறது. தயவு செஞ்சு நீ கல்யாணம் பண்ணிக்கப்படாதுன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தேன். அப்படியா? இந்த முடிவு எடுக்கிறது உங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க. முதல்ல ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அவங்க முடிவு எடுத்துக்குவாங்க. தம்பி பாத்தியா என் நிலைமைய? வேலைக்காரன் கூட மிரட்டன். டேய், அண்ணன் தம்பி நாங்க 1000 பேசிப்போம், நீ வாய மூடின்று. தம்பி நீ வா, உள்ள போலாம். ஆமா ஆமா, வாங்க வாங்க, உள்ளவே பேசலாம். நீ வேலைக்காரன், நீ உள்ள வரப்படாது. பிரம்மச்சாரி இருக்கிற வீடு மாதிரி தெரியலையே. வீட்டுல பொம்மநாட்டி இருக்கிற மாதிரின்னா அடுக்கல ரொம்ப சுத்தமா இருக்கு. இதென்ன இங்க இருக்கா? ஆப்பம். அதுக்குள்ள கண்டுபிடிச்சல? நேக்கு கண்ணு ஒரு மாதிரியா இருந்தாலும் பார்வை சரியா தான் இருக்கு. இது சட்டிக்குள்ள இருக்கிற ஆப்பன்னு எனக்கு தெரியாதா? இந்த ஆப்பத்து சொன்னா தொட்டுக்கிறதுக்கு என்ன இருக்கு? பாயாதான். பாயாவா? இல்ல, மத்தவெல்லாம் சாப்பிடுவா, நாம வெஜிடேரியன் இல்லையோ, அதான் குருமா. சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்க. யார் செஞ்சது? நானும் என் ஃப்ரெண்டும் இங்க தங்கியிருக்கோம். அந்த ஃப்ரெண்ட் செஞ்சது. அந்த ஃப்ரெண்ட் என்ன பொம்மநாட்டியா? இல்லையே. ஏன்? ஆப்பத்துல எவ்வளவு பெரிய முடி இருக்கு பாத்தியா? நாங்க ஒரு வேலைக்காரி வச்சிருக்கோம். அவதான் மாவெல்லாம் ஆட்டுவா. ஆட்டும் போது விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பாட்டுல முடி இருந்தா உறவு தொடர்ந்துருன்னு சொல்லுவா. பார்த்து உறவு தொடர்ந்துட போறது. ஐயோ, தொங்குதே. என்ன தொங்குது? இல்ல, என் கல்யாண விஷயம் அங்கேயும் இங்கேயுமா அந்த இடத்துல தொங்குறதே, அதை சொன்னேன். நீ கவலைப்படாத. கைய துடைக்கிற மாதிரி நம்ம அண்ணனுங்க மனசுல இருந்து உன் கல்யாண ஐடியாவே துடைச்சிடுறேன்.
இது என்னடா பொம்மநாட்டி செருப்பு மாதிரி இருக்கு? இல்ல இந்த ஏரியா கொஞ்சம் தாழ்வான பகுதி. வெள்ள நேரத்துல ஆத்துக்குள்ள தண்ணி வந்துருது. அந்த நேரத்துல நான் இந்த செருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். உன் சைஸ் ரொம்ப பெருசாச்சே, இது ரொம்ப சின்னதா இருக்க. இல்ல நான் கஷ்டப்பட்டு காலம் நுழைச்சிருவேன். ஐ see. யாரை பார்க்கணும்? நாங்க ஜானகிராமனை பார்க்க வந்தோம்ங்க. அவர் உள்ளதா இருப்பாருன்னு நினைக்கிறேன். உள்ள வாங்க. என்னங்க நீங்க அங்கிருந்து வந்தீங்க, உள்ளாரவான்னு கூப்பிடுறீங்க? யாருங்க நீங்க? நான் ஒரு பொண்டாட்டி. பொண்டாட்டியா? என்னங்க சொல்றீங்க? அப்படின்னா அவருக்கு புருஷனுங்களா? ஆமா, நான் ஒரு பொண்டாட்டினா அவர்தான் என் புருஷன். மீனா, ஏய், நீ எங்க வந்த? இந்த பைத்தியத்தை வெளிய விடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நான் என்னங்க பண்றது? உள்ளதான் போட்டு கூட்டி வச்சேன். எப்படியோ வெளிய வந்துட்டா. என்னங்க இவங்க ஏதோ பேசுறாங்க? என்ன சேகர், எதுக்கு உன் தங்கலாம் இங்க வரா? அழைச்சிட்டு போ. இவன் வச்சிருந்த ஆபத்தை தான் நான் தெரிஞ்சுட்டேனா? ஏனுங்கண்ணா? யாருங்க இருங்க? பைத்தியம், அவள் கல்யாணம் எடுத்து சொன்னா? ஆமாங்க. நான் தான் ஆம்படியான்னு சொல்லிருப்பாளே. ஆமாங்க. அவளுக்கு இதே பொழப்பு. யாரை பார்த்து ஆம்படியா நிடுவா. நான் நோட் பண்ணிட்டேன். டேய் ஜானகிராமா, அவன் மட்டும் பைத்தியம் இல்ல, நீ என்னையும் பைத்தியமாக்க பார்க்கிற. டேய் அந்த போட்டோவை எடுக்காம விட மாட்டேன். என்ன பண்ணா? என்ன பண்ணா? ஜானகிராமா, அண்ணா 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 மாட்டிட்டாய்டா. என்ன மாட்டி விட்டானா? அண்ணா காலை பிடிச்சு கெஞ்சறேன். நீ காலை பிடிச்சு கெஞ்சினாலும் சரி, எதை பிடிச்சு கெஞ்சினாலும் சரி, நான் உன்னை மாட்டி விடத்தான் போறேன். அந்த போட்டோல இருக்கிறது யாரு? ஒரு பொண்ணு. அது பொண்ணு தெரியுது. அவ உனக்கு என்ன உறவு? என் பொண்டாட்டி. டேய் தொட்டு தாலி கட்டினியாடா? இல்ல நான் தாலி கட்டிட்டு தான் தொட்டேன். டேய் அண்ணன் நான் கல்யாணம் ஆகாம இருக்கேன், நோக்கு என்னடா கல்யாணம் கேக்குது? நான் என்ன அண்ணா என்னடா அது? குலப்பெருமையை காக்க வந்த குலவளுக்கு செஞ்ச காரியத்தை பார்த்தேலா? நமக்கெல்லாம் நாமத்தை சாத்தி ஐயரா இருந்த நம்மளை எல்லாம் ஐயங்கார் ஆக்கிட்டான். இவன் என்ன ஜாதி யாருக்கு தெரியும்? ஒரு பக்கம் பார்த்தா ஒரு ஜாதி மாதிரி இருக்கா, இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு ஜாதி மாதிரி இருக்கா, மொத்தத்துல ஏதோ ஒரு ஜாதி மாதிரி புஷ்னு இருக்கா. ஒரே கன்ஃபியூஷன் தான். சிவ சிவா, ரகுராமா, பரம்பரை பரம்பரையா காத்து வந்த நம்ம குல கௌரவம் காத்துல பறந்துட போல இருக்கே. இப்ப என்னடா செய்யறது? இப்ப என்ன செய்யறதா? இந்த ஜானகிராமனையும் இதோ இதோ கூட இருக்காளே, இவனுக்கு கண்ட துண்டமா வெட்டி போட்டாவது நம்ம குலகௌரவத்தை காப்பாத்தி ஆகணும். வேண்டாண்டா, நீ ரொம்ப கோபக்கார. ஆத்திரத்துல எதையாவது செஞ்சிடாத. அண்ணா, அவசரப்பட்டு நம்ம எதுவும் செஞ்சிட வேண்டாம். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஜானகிராம் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதான் சாட்சிக்கு போட்டோ கொண்டு வந்திருக்கனே, அப்புறம் எதுக்கு நேர்ல போகணும்? என் பிள்ளை எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோன்றது. எதுக்கும் நேர்ல போய் பார்த்துட்டு வாங்க. அது வரைக்கும் இந்த ஆத்துல அவரை பத்தி யாரும் எதுவும் பேசப்படாது. ஆமா புடி. நாலு காசு சம்பாதிக்கிறான்னா என்ன சப்போர்ட்? நேர்லயே வரண்டா. என்ன இவ்வளவு அவசர அவசரமா எங்க கிளம்புறோம்? அவசர அவசரமா எங்க கிளம்புறோமா? நம்ம போட்டோ பார்த்த கையோட என் அண்ணாக்கள் பொறுப்பு நேரா இங்க தான் வருவான். அவ வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்து வச்சு பார்த்தான்னு வச்சுக்கோ, பெட்ரோல் கொட்டி கொளுத்துவான். அப்ப எங்க போலாம்? ஒரு 3 மாசத்துக்கு டேராச்சி சுத்திட்டே இருப்போம். அதுக்குள்ள என் அண்ணாக்கள் நான் எங்க ஓடி போயிட்டு நினைச்சுட்டு தலையை மூடிடுவா. அதுக்கப்புறம் எங்கேயே வந்துருவோம். ஓடிவா. ஓடணுமா? அப்ப ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வரட்டுமா? ஏய், நாளைக்கு டென்ஷன்ல பேசிட்டு இருக்கேன். நோக்கல கிண்டலாம் கொமட்டில குத்த வாடி. எவ்வளவு சீக்கிரமா ஆட்டோமேட்டிக் கிளம்புறோமோ அவ்வளவு நல்லா. வாங்க. பாத்தேலா? படத்துல பார்த்துட்டு நம்ப மாட்டேங்களே, நேர்ல பாருங்க, நன்னா பாருங்க. தலைவகடு பொட்டு, கழுத்துல தாலி செயின், கால்ல மெட்டி, பக்கத்திலே நிக்கிறா. பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு இந்த சாட்சி போதுமா? இன்னும் வேற ஏதாவது வேணுமா? அண்ணா என்ன சாப்பிடுறீர்கள்? குலப்பெருமையை சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு நம்மளே பார்த்து என்ன சாப்பிடுறேன்னு கேக்குறான் பாருங்க. பேச்ச மாத்திரன் யாரா? அது இது அண்ணா, நீங்க எல்லாம் பெரியவா, நான் சின்னவன் தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கோ. தப்ப செஞ்சுட்டு பெரியவா என்ன சின்னவா என்ன? உன் பேர் என்ன? பேரா? அது வந்து உன் புருஷன் பேரையா கேட்டோம், ஏன் தயங்குற? உன் பேர் என்ன சொல்லு? மீனா. நோக்க எந்த ஊரு? திருச்சி.
திருச்சிக்கு பக்கத்துல ஸ்ரீரங்கம். அவ என்ன ஜாதி? நம்மளவா தானே? என்னடா அவளை கேள்வி கேட்டா எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்றியா? இல்லை, பெரியவானா அவளுக்கு ரொம்ப மரியாதை, கொஞ்சம் கூச்ச சுபாவம். இந்த ஆச்சாரம் அனுஷ்டானத்தெல்லாம் என்ன கத்து வச்சுட்டு இருக்கியோ? ரொம்ப மடி. தோப்பனார் என்ன பண்றாரு? அவர் கோபால் ஐயர் காஞ்சி மரப்பள்ளியில இல்லடா காஞ்சி மரத்திலே இருந்தாருன்னா. பெரியவாளோட இருந்தாரே அந்த கோபாலையரா? அவரோட பொண்ணானே? ஆமா, சொல்லு. கோபால் இப்ப எங்க இருக்கார்? பெரியவா போன உடனே அதுக்கு வருத்தப்பட்டு அவரும் மண்டையை போட்டுட்டார். சங்கரா, ஏன் தோப்பனாரும்? அதாவது எங்க தோப்பனார் காஞ்சி மடத்துல தான் இருந்தார். சின்னவர் மடத்தை விட்டு போகும்போது கூடவே போனார். சின்னவர் திரும்பி வந்துட்டார். இவர் இன்னும் வரல. எங்க இருக்காருன்னு தெரியல. ஆமா, அவ தோப்புனாரும் நம்ம தோப்புனாரும் மடத்துல இருந்ததுல நமக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கு. இவாளுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லையோ? இருக்காளே, ஏன் இல்லை? இவளோட மாமா சாம்பசிவையர் அட்வொகேட் ஜெனரல், அவர்தான் கல்யாணத்தை நடத்தி வச்சா. ஜானகிராமா, நம்ம குடும்பத்தோட பெருமையையும் ஆச்சாரத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்ட உன்னை கொண்டு போட்டுடலான்னு வந்தோம். பரவாயில்ல, நல்ல இடத்துல சம்மந்தம் வச்சிருக்க. நெஞ்ச நிமித்திட்டு வேக வேகமா வந்தேன். இங்க வந்ததும் பல்ட்டி அடிக்கிறேன். அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவேல் போல் இருக்க. நாம ஒரு முடிவு எடுக்க மாட்டான். அம்மா உன்னை கேட்போம். நேக்கு கிரகச்சாரமே சரி கிடையாது. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஜானகிராமன் நமக்கு தெரியாம கல்யாணம் செஞ்சுட்டானே தவிர வேற எந்த தப்பும் செஞ்சிடலையே. நானும் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைச்சுதான் அங்க கோவத்தோட போனேன். ஆனா மீனா குடும்பம் நம்ம குடும்பத்தோட ஆச்சாரமான குடும்பம். அதுவும் உங்க அப்பா கோபாலையர் கடைசி வரைக்கும் சங்கர மடத்துல பெரியவாளோட இருந்திருக்கார். அப்பா சங்கர மடத்துல இருந்தவர்னா மாமா சாம்பசிவையர் அட்வொகேட் ஜெனரல். அதெல்லாம் சரிதான். ஜானகிராமன் சொல்றத அப்படியே ஏத்துக்க முடியாது. காலகாலமா ஆச்சாரத்தை கட்டி காத்துட்டு வர குடும்பம் நம்மளுது. தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது. அவ வேணா அவனுக்கு ஏத்த பொண்ணா இருக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளாங்கிறத அம்மா தான் முடிவு பண்ண. தெரிஞ்சுங்க. ஆமா, அதான் சரி. ஜானகிராமனுக்கு லெட்டர் போட்டு சாம்பசிவையர்கிட்ட பேசி வைக்க சொல்லு. நானும் போய் பொண்ணை பார்த்துடுறேன். அப்புறம் ஊரறிய மறுபடி கல்யாணத்தை நடத்தி வச்சிருவோம். நம்மளா முடிவெடுத்தா எப்படிமா? துபாயில இருக்கிற ராஜாராம் அண்ணனோட முடிவு தெரிய வேண்டாமா? என் முடிவைத்தான் அவனும் எடுப்பான். அண்ணா, ஜானகிராமனுக்கு கல்யாணம் பண்ற அதே மண்டபத்துல ஏன் கல்யாணத்தையும் முடிச்சுட்டா ஒரே செலவுல முடிஞ்சிடும்ல. ஆச்சாரமான பொண்ணை கூப்பிட்டு வா, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம். லட்சுமி, எனக்கு யாரும் கிடைக்கலன்னா உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உன்ன மாதிரி வேலை இல்லாம சும்மா இருந்தா யார் கல்யாணம் பண்ணிப்பா? நல்ல வேலை செய்யறவன் தான் எனக்கு புருஷனா வரணும். விநாயகா, கடைசியில என்னையும் உன்ன மாதிரி ஆக்கிடுவாங்க போல் இருக்கு. கிடைச்சா நான் வேலை செய்ய மாட்டேனா? கிரகச்சாரம் எல்லாம் சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் சரியாகும் போல் இருக்கு. ஜானகிராமா, லெட்டர் யாரா எழுதுனது? கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்குடா. ஏண்டா கையெழுத்த பாராட்ட லெட்டர் கொடுத்தேன். மீனாவோட மாமா சாம்பசிவ ஐயரை கூட்டிட்டு வா, உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அம்மா எழுதிருக்கா. அதுல என்ன பிரச்சனை? பிலோமினாக்கு மாமா இருக்காரா? இருக்கார். அப்பா அவர் ஆயிஷன் போய் சாம்பசிவ ஐயர்னு சொல்லிடு. அறிவு கட்டத்தனமா பேசாத. அவர் பேரு ராபர்ட் ஆசீர்வாதம். கோயம்புத்தூர் சர்ச்சில் ஃபாதரா இருக்காரு. அதுவும் இல்லாம அசம்பிள் அப்படியே ஏசுனது மாதிரி இருப்பாரு. அவரை போய் சாம்பசிவ ஐயர் யாரும் நம்புவலாம் சொல்றான். சாம்பசிவ ஐயரா நான் நடிக்கிறேன். ஏய், சாம்பசிவ ஐயர் அட்வொகேட் ஜெனரல் சொல்லியிருக்கேன். உன்னை பார்த்தா கோழி தேட மாதிரி இருக்கு. அப்ப சாம்பசிவ ஐயரா யாரும் அனுப்பலாம்? ஓடி வருவாங்க, போலீஸ் துரத்துதுப்பா. அதுக்கேடா இங்க வந்தாய்? ஜானகிராமா, ஜானகி மட்டும் தான் காப்பாத்தியா? இந்த அகஸ்டினை காப்பாத்த மாட்டியா? சரி, அப்படி போய் ஒழிச்சுக்க போ. நம்மளே தான். ஏன்னா ஒரு மாதிரி பாக்குறீங்க? அவனுக்கு எனக்கு தொழில் ரீதியா என்ன சம்பந்தம் இல்ல. பாலிய சேகரன். சார், நீங்க என்ன கேட்க போறீங்க எனக்கு தெரியும். இந்த பக்கம் திருட ஓடி வந்தாங்கன்னு கேப்பல். நான் எல்லா சினிமாலையும் வர மாதிரி இந்த பக்கம் போல இந்த பக்கம் போலான்னு சொல்ல போறேன். நீங்க போயிருவேன். துப்பு கொடுத்து ரொம்ப நன்றி சார். வரேன் சார். இதான் கவிஞர் பாட்டு கேட்க கூடாதுன்றது. என்னடா உள்ள போனோன்னு ஆளை காணோம். நீ போய் பாத்துட்டு வா. போய்க்கோ. கர்த்தாவே, என்ன காப்பாத்திட்ட பிரதர். உங்க வீடு நம்ம வீடு மாதிரி. அடோய், இது என் வீடு இல்லை, உன் வீடு இல்லை, வாடகை வீடாக்கும். அகஸ்டின், நீக்கு ஏற்கனவே டைம் சரியில்லை. நீ இடத்த காலி பண்ணு. டைம் சரியில்லையா? ரிப்பேரா? பேசாத, போய்க்கோ. கர்த்தர் ரட்சிப்பார்.
ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. தேங்க்ஸ் சொல்லிட்டு போய்க்கோ. வரேன் பிரதர். சொல்லையா போச்சு. டேய் சாம்பசிவ ஐயர் கிடைச்சிட்டாரா? எங்க? நம்ம அகஸ்டினுக்கு மீசி எடுத்துட்டு கெட்டப்ப சேஞ்ச் பண்ணி பாரு. ஆமா. அகஸ்டின். நான் எடுக்கலப்பா. நான் திருடலப்பா. நான் திருடலப்பா. நான் திருடல. நான் திருடலப்பா. நீ திருடன யார் சொன்னா? சத்தியமா திருடலப்பா. அடடா. அலாரம் என்ன டேப் ரெக்கார்ட்ல அடிக்குது? அதுல அடிக்கல. இதோ இதுல அடிக்குது. ஆஹா கர்த்தாவே, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் சொன்னியே. நான் தட்டல, கேட்கல. இவ்வளவு கொடுத்திருக்கேப்பா. ஏய் நாங்க என்ன காதுல பூ வச்சிருக்கோம் நினைச்சியா? அகஸ்டின், இது எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. ஆனா எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன கர்த்தாவே? மீசை எடுக்கணும். எனக்கு பொருள் எடுத்து தான் பழக்கம், மீசை எடுத்து பழக்கம் இல்ல. என் மீசைல போய் ஓ மீசை எதுக்கு? என் ஆத்துக்காரியோட மாமா சாம்பசிவ ஐயரா நீ மாறணும். என்னடா இது? மீசை வச்சா அகஸ்டின் கிறிஸ்டியன், மீசை இல்லைன்னா சாம்பசிவம் ஐயர். ஜாதி பிரச்சனை எதுல இருக்கா? மீசையில இருக்கு. நேக்கு ஓகே. என்னடா அந்த திருடன் இன்னும் காணோம்? அகஸ்டின் தானே, இப்ப வந்துருவான்டா. உள்ளே அண்ணாலாம் இருக்கான். அவெல்லாம் போற வரைக்கும் அவன் அகஸ்டின் இல்ல, சாம்பசிவ ஐயர். அதை மறந்துடாதே. சரிடா சாம்பசிவ ஐயர். இத பாரு, எங்க மாமாவை குடும்பத்தோட சினிமாவுக்கு அனுப்பி வச்சுட்டு மீனாவை பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவங்க வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள இவங்களை அனுப்பிச்சு வச்சிடணும். இப்படி திரும்புமா? ஐயோ, காலையில இருந்து சுத்தி சுத்தி எனக்கு மயக்கம் வந்துரும் போல இருக்கு. என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் ரெடியாகல? யாருக்கும் மடி சார் கட்ட தெரியலீங்க. ஏமா நோக்கு புடவை கட்ட தெரியும் சொன்னீங்க? புடவை தான் கட்ட தெரியும்னு சொன்னேன், மடி சார் கட்ட தெரியாது. மாமி உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அப்புறம் எப்படி கட்டிட்டு இருக்க? என் ஆம்படியா கட்டி விட்டது. ஓ அப்படி ஒண்ணு இருக்கோ? இவளுக்கு நான் தான் ஆம்படையான். எங்க காட்டுறி? எது அடி எது மடி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரி இருக்கு. ஃப்ரீயா பாத்துட்டு போங்க. திரும்பி இது எங்க சொல்லுவால? போகுது, நீங்க போங்க. நீயே சொல்லிட்டு வா. ஐயோ இப்ப என்ன செய்யறது? இந்த மாசத்துலயே 2 முகூர்த்த தேதி இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு பார்த்து. அம்மா ரொம்ப பசிக்கிறது, கொஞ்சம் வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்டோமா? வந்த இடத்துல என்ன மானத்தை வாங்குற? சமுக்கர் பின்ன என்ன வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? சாம்பசிவ ஐயரே காணோம். எல்லாம் வருவர். அவர் என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவரா? எந்த கேஸ்ல சிக்கி இருக்காரோ, எந்த கோர்ட்ல மாட்டிருக்காரோ. சூப்பரா வேஷம் போட்டிருக்கான். யோ மணி 3 ஆகுது, இப்பதான் வரதா? நீ மீசை எடுக்கணும்னு சொன்னியா, அதான் பார்பர் ஷாப் போனேன். அங்க டேபிள் மேல 5-6 கத்திரிக்கோள் பார்த்த உடனே நல்லா இருக்கு தொழிலுக்கு உள்ள எடுத்து விட்டம்பா. அவன் பிடிச்சிட்டான். லாகப்ல இருந்தேன், அதான் எம்எல்ஏ பார்த்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி, உன்னை அட்வொகேட் ஜெனரல் சொல்லியிருக்கோம். இது என்ன? இது அட்வொகேட் குமாஸ்தா கோட் மாதிரி. நீ கொடுத்த 500 ரூபாய்க்கு இதோட எதை தருவான்? நல்லா இல்ல. திரும்ப ஐயர் கட்டப்பல வேணா இவ்வளவு லிப்ஸ்டிக் போட்டு இருக்க நீ? அதுவா நான் சுட்டு பிடி போனா உதடு கருப்பா இருக்கும்பா. ஐயர் உதடுனா சிவப்பா தானே இருக்கும். யார் சொன்னா? ஆத்துல வந்து எல்லாம் வெயிட் பண்றா. ஆமா, என் பேர் நான் சொன்னா சுப்பினியா? சாம்பசிவ ஐயர். என்ன வாலியனுடைய ஒரு பேரை வச்சிருக்க? சரி சரி, 2த்து நடுவில் ஏதாவது ஒன்று சொல்லிடுறேன். இயேசுவே நீதான் என்ன காப்பாத்தணும். இங்க இருந்து போற வரைக்கும் இயேசு கூப்பிடக்கூடாது. என்னப்பா இது? தம்மா துண்டு வயசுல இந்த இயேசுவே இயேசுவேன்னு சொன்ன இந்த வாய எருமாடு வயசான உடனே மறந்துன்னா எப்படி மறக்கிறது? சரி முயற்சி பண்றேன். இயேசுவே வரும். சாம்பசிவ ஐயர். இவெல்லாம் அண்ணா, பின்னாடிக்கெல்லாம் மண்ணி. அம்மா அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா வணக்கம். உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன், மன்னிச்சுங்க. மொபைல் கோர்ட், பெஞ்ச் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், அலெக்சல். அட்வொகேட் ஜெனரல் இல்லையோ, அதான் கோர்ட் கோர்ட் அலையறார். ஆமா நீங்க அட்வொகேட் ஜெனரல்னு ஜானகிராமன் கிட்ட சொல்லிருக்கான். என்கிட்டயும் சொல்லியிருக்கான். உங்கள்ட்டயுமா? உங்களாண்ட சொல்லியிருக்கேன்னு என்கிட்டயும் நீ சொல்லியிருக்கான். பேசி பேசி பிரச்சனை ஆயிட போறது. பிரச்சனை வரதுக்கு முன்னாடி பொண்ணு கொடுங்க. மீனா 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 3 தடவை கூப்பிட்டாரா? உட்காருங்க, நம்ம வீடு மாதிரி. மீனாவை எப்படி வளர்த்திருக்க பார்த்தேளா? இந்த வயசுல இந்த காலத்துல மடிசார் கட்டிட்டு மாமி மாதிரி இருக்கா. ஓகேவா? ஜானகிராமா, நம்ம ஆத்துக்கு ஒரு மகாலட்சுமியை தான் தேர்ந்தெடுத்திருக்காய். மகாலட்சுமியா? அப்ப அவளை மருமகளை ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டலாம். இதுல என்ன நமக்கு சந்தேகம்? சந்தேகம் இல்லம்மா, பொறாம. அதுக்கு தான் இவனை தாத்துக்கு ஆட்சி வர வேண்டாம்னு சொன்னேன். ஆமா பொறாம. கொஞ்சம் சும்மா இருக்கும். இங்கே வந்து என் மானத்தை வாங்காதே.
இந்த வெத்தல் டப்பா நல்லா இருக்கே, நான் எடுத்துக்கிட்டா. உங்க ஆத்துல உங்க பொருள் எடுத்துக்க ஏன் அனுமதி கேக்குறேன்? ஒண்ணு இல்லண்ணா, மீனா நான் மாத்துக்கு வந்துட்டா இந்த பொருள்லாம் நம்மளதா இருக்குல்ல, அதனால பிறந்தமே அவ பர்மிஷன் கேக்குறான். ஆமாம் 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 ஆமாம். மீனா, நோக்கு இப்படி ஒரு நல்ல மாமா கிடைச்சு நீ செஞ்ச பாக்கியம்தான். சரி சரி, பேச வேண்டியதை பேசி முடிச்சிடலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் மீனா வேலையை ராஜினாமா செஞ்சிடணும். அம்மா ஊரறிய இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்படுறா. பேஷா கல்யாணத்தை இந்த ஆத்துல ஜாம் ஜாம் நடத்திடுவோம். அதெல்லாம் முடியாது. என்ன குழப்பம்? எங்க குறவழக்கப்படி கோவில்ல தான் கல்யாணம் பண்ணணும். கோவில்ல பஞ்சலோக விக்கிரகம்லாம் இருக்கும்ல? ஓ இருக்கே. ஆமா, பஞ்சலோக விக்கிரகங்கள் இருக்கான்னு ஏன் கேக்குறேன்? அது பஞ்சலோகத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி. அதாவது நம்ம கடவுளுக்கு எல்லாம் பவர் ஜாஸ்தின்னு சொல்றேன். ஐயர்வாள், எங்காத்து கோவில்ல பஞ்சலோக விக்கிரகங்கள் எக்கச்சக்கமா உண்டு. நான் நேராவே இது பாத்துறேன். முகூர்த்த தேதி சீக்கிரம் குறிங்கண்ணா. ராமசிவையர், நீ அட்வொகேட் ஜெனரல் தானே? ஆமா, பின்ன அண்ணன் இருக்கப்போ தம்பிக்கு கல்யாணம் பண்றாளே, இதுக்கு ஒரு நீதி சொல்லுங்க. தம்பி அவசரப்படாதடா. காலம் பூரா உன் வாழ்க்கை உன் கையில தான்.